ஒரு 10 இடங்களும் ராஜ்யசபா பதவியும் கேட்கிறார் விஜயகாந்த் மனைவி. அவருக்கு இருப்பது 0.5% ஓட்டு. வெறும் 0.5% ஓட்டுக்கு ஒரு ராஜ்யசபா வேண்டுமா, 10 எம்எல்ஏ பதவி வேண்டுமா சொல்லுகிறார். மந்திரி பதவியே வேலை என்கிறார் விஜய். இங்க வர வேண்டியதானே. பணம் பற்றாக்குறையா இருக்கலாம்ல சார். இப்ப இவங்க வந்து இவரும் பணம் கொடுப்பார், இவரும் பணம் கொடுப்பார். ஆனா ஒரு அதிகாரம் ஆட்சி மட்டும் தானே சொல்லியிருக்காரு, பணம் தரதா செலவுக்கு நான் தேர்தல் செலவு ஏத்துக்கிறேன். யாரு பணம் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள்? ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரா? ஆனா அவர் கொடுக்காமல் இவர்கள் வாங்காதவர்கள் யாராவது இருக்கிறார்களா? எப்பொழுதா ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரா நான் பணம் தருகிறேன் வாருங்கள் என்று? வாருங்கள், கூட்டணியில் இடம் தருகிறேன் என்று தான் சொல்லுவார்கள். பிறகு ரகசியமாக பணத்தை கொடுப்பார்கள். அதுதான் வழக்கம். கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கொடுத்தார்கள். முத்தரசன் ஒரு முறை சொன்னார், எங்களுக்கு மட்டுமா கொடுத்தார்கள், நாட்டில் எவனுக்கு கொடுக்கவில்லை, திருமாவளவனுக்கு கொடுக்கவில்லையா என்று கேட்டார். எந்த ஒன்று நீ மேலான பதவி, மந்திரி பதவி, கூடுதல் இடங்கள் கிடைக்கும், வரவில்லை என்பது தேரமாட்டார் இவர் என்ற கருத்தை மாற்று கட்சிகள் கொண்டிருக்கின்றன என்பதை தான் காட்டுகிறதே தவிர இவர் ஆட்சிக்கு வருவார் என்ற நிலைப்பாடு இவர்களும் இவர்களை சேர்ந்த செங்குட்டையனும் இவரும் பேசிக் கொண்டிருப்பார்களே தவிர வேறு யாரும் அதை நம்புவதாக எனக்கு தெரியவில்லை.